வெளிநாடுகளில் அகதிகளாக வாழும் மக்களை நாடு திரும்புமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் அகதிகளாக இந்தியாவுக்கு சென்று மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெருமளவான மக்கள் இன்றும் முகாம்களில் தமது வாழ்நாளை கடத்தி வருகின்றனர். அகதிகளாக இந்தியாவுக்கு சென்று மீண்டும் பல்வேறு உறுதிமொழிக்கு மத்தியில் நாட்டிற்கு வருகை தந்த பலர் இவர்களில் அடங்குவர். அகதிகளாக வெளிநாட்டில் வாழ்ந்தவர்கள் நாடு திரும்பியதும் உள்நாட்டு அகதிகளாக வவுனியா சிதம்பரபுரம் முகாமில் வாழ்வது தமக்கு மிகவும் வேதனையாக உள்ளது என்று மக்கள் புலம்புகின்றனர். அவர்களின் இன்றைய நிலைமை குறித்து ஆராய்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அண்மையில் அங்கு சென்றிருந்தனர். வவுனியா சிதம்பரபுரம் பகுதிக்கு சென்ற எம்மால் அவர்களின் இன்றைய நிலைமையை காண முடிந்தது. நாட்டில் இடம்பெற்ற யுத்த சூழ்நிலையினால் 1990ஆம் ஆண்டு இவர்கள் இலங்கையிலிருந்து படகின் மூலம் இந்தியாவுக்கு சென்றுள்ளனர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள முகாம்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான வசதிகளை அந்த நாட்டு அரசாங்கம் அப்போது ஏற்படுத்தி கொடுத்திருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர்கள் இந்தியாவில் உள்ள முகாம்களில் வாழ்ந்தமைக்கான சாட்சியங்களே இந்த ஆவணங்கள். இவ்வாறு 4 முதல் 5 வருடங்களை ராமேஸ்வரத்தில் கடத்திய இவர்கள் பல்வேறு உறுதிமொழிகளுக்கு மத்தியில் 1995ஆம் ஆண்டு மீண்டும் தாயகம் திரும்பினர். எனினும் அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் 20 வருடங்கள் கடந்தும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை என்பதே அவர்களின் கவலை. கிளிநொச்சியிலிருந்து நாங்கள் இந்தியாவுக்கு 90ல போனோம். 90ல போய் 95ல வந்தோம். 95ல வந்தது அங்கிருந்து எங்களுக்கு இந்தியாவில் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு காணி தருவாங்க, நீங்க போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இங்க நாங்க இருக்கிறோம் இத்தனை வருஷ காலமா. அவரும் நோய் வெட்டு இப்படி சீனி வருத்தத்தால சரியான கஷ்டப்படுறாரு. எனக்கும் கேன்சர் வருத்தம், மகளுக்கும் டிபி வருத்தம். அப்ப எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை யாராலையும். 90ஆம் ஆண்டு கிளிநொச்சியில இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. போட் மூலம் தான் போனோம். இந்தியாவில இருந்து 95ஆம் ஆண்டு இங்க வந்தாங்க. கப்பல்ல கொண்டாந்து விட்டவங்க திருவண்ணாமலையில. எல்லா வசதியும் செஞ்சு தரலாம், வீடு அதுகள் எல்லாம் செஞ்சு காணியெல்லாம் தந்து எல்லாம் செய்யலான்னு தான் கூட்டி வந்தவங்க. ஆனா இங்க இன்னும் முகாமுக்கே தான் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு ஒரு வசதியும் செய்து தரல. பிறகு முகாமுக்கு கொண்டாந்து விட்டாங்க. அதுல இருந்து இப்ப 20 வருஷமாகுது. இங்க நான் மூத்தப்படியும் தூக்கிட்டு வரையில 9 மாசம். இப்ப 7 படிச்சு இப்ப வேலை செய்யறாரு. கொஞ்ச நாள் ரேஷன் அது கொடுத்தாங்க. இப்ப கொஞ்சம் கனகாலமா ஒன்றுமே இல்ல. இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் 20 வருடங்களுக்கு மேல் இன்றும் எவ்வித உதவிகளுமின்றி நிர்கதியான நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கவலைக்குரிய விடயமே. நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களில் சிலர் தமது உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அகதிகளாக இந்தியாவிற்கு சென்றிருந்தனர். இவர்களில் சிலர் பல்வேறு உறுதிமொழிகளுக்கு மத்தியில் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். எனினும் அவர்களுக்கான எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படவில்லை. சிதம்பரபுரம் பகுதியிலும் அவ்வாறான மக்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களுக்கு இதுவரையில் எவ்வித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்று அரசாங்கம் அறிவிக்கின்றது, இந்தியாவில் உள்ள அனைத்து அகதிகளையும் அழைத்து வந்து அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதாக. இந்த உறுதிமொழியாவது நிறைவேற்றப்படுமா? நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிதம்பரபுரம் பகுதியிலிருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்.